வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஓகேங்களா? ஸோ இந்திய விடுதலை போர்ல வந்து முதல் உலகப் போர்ல வந்து என்னென்ன தாக்கம் நடந்திருக்கு? அதில என்ன புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நேத்து அது மட்டும் இல்லாம முந்தா நேத்து வந்துட்டு 12ஆம் வகுப்புடைய வரலாறு முதல் மற்றும் 2 அலகுகள் போட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அலகு 3 பாடம் 3 பார்க்க போறோம். என்ன டாபிக்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போர் தாக்கம் வரை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பில வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இல்ல பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். இல்லனா வந்துட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்டின்னா, வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்லேருந்து மத்த எல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு நெறைய பேர் வந்து இப்ப என்ன கேட்டிருக்கீங்கன்னா, மேம் நாங்க வந்து ஃபீ பே பண்றோம். பட் ஆனா எங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. ரொம்ப கம்மியான டைம் இருக்கு. எங்களுக்கு வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் கீ மட்டும் சென்ட் பண்ணிடுங்க மேம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் மேம் ஆன்சர் கீ மட்டும் சென்ட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நேத்து, முந்தா நேத்து ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நம்ம வெறும் கொஸ்டின்ஸ தான் உங்க டெஸ்ட்டா எழுதாம கொஸ்டின் வித் ஆன்ஸரோட தான் சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சென்ட் பண்ணணும் அப்டின்னாலும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ பிரச்சனை இல்ல. அந்த மாரி சென்ட் பண்ணணும்னு நீங்க கேட்டாலும் நாங்க சென்ட் பண்ணி விட்டுர்றோம். ஜஸ்ட் இத ரிவைஸ் பண்ணி நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி வாங்க முதல் கொஸ்டின்குள்ள போலாம். முதல் கேள்வி தென்னிந்தியா சுயேட்சை இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? அதாவது தென்னிந்தியாவுடைய சுயேட்சை இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்தியா சுயேட்சை இயக்கம். ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, இதே இயக்கம் வந்து இன்னொருத்தரால் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சுயேட்சை இயக்கத்தை வந்து தொடங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ திலகர்னு கேட்டிருக்காங்க. பி அன்னி பெசன்ட், சி பிபி வாடியா, டிஹெச்எஸ் ஆல்காட். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் அப்படின்னா திலகர் நீங்கள் வந்துட்டு இதிலே ஆப்ஷனில் கேட்டாங்க. நீங்கள் வந்துட்டு சுயேட்சை இயக்கமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திலகரை வந்துட்டு டிக் பண்ணிடாதீங்க. தவறான விடை. தென் இந்தியா சுயேட்சை அப்படின்னும் தென்னிந்தியா அந்த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் தான். ஓகே. 2வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. 1. கர்னல் எச்.எஸ். ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பி. 1914இல் அவர் காமன்வெல்த் என்ற வாராந்திர இதழைத் தொடங்கினார். சி. 1915ஆம் ஆண்டு இந்தியா எவ்வாறு விடுதலைப் போரை முன்னெடுத்து சென்றது என்ற தலைப்பில் புத்தகத்தை பதிப்பித்தார். நல்லா பாருங்க. இந்த ஒரே கொஷின்ஸில் கூற்று கேட்டிருக்காங்கல்ல, இது 1, 2 அண்ட் 3 3மே கரெக்ட் தான். ஆனால் இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதுலேயே வந்து 6, 7 கொஷின்ஸ் கிரியேட் பண்ணலாங்க. ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்னல் எச்.எஸ். ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்லை யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்கலாம். இல்லைனா கர்னல் எச்.எஸ். ஆல்காட்டிற்கு பிறகு அன்னி பெசன்ட் அவர்கள் எந்த சபைக்கு தலைவராக இருந்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா, பிரம்மஞான சபையில் வந்து அன்னி பெசன்ட்டுக்கு முன்னாள் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்கலாம். 3 கொஷின் வந்துருச்சுங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள். காமன்வெல்த் என்பது வாராந்திர பத்திரிக்கை, மாத பத்திரிக்கையா இல்லைனா வந்துட்டு தினந்தோறு பத்திரிக்கை, தினச்செய்தியா அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து காமன்வெல்த் அப்படின்றது வந்து வாராந்திர பத்திரிக்கை, அதாவது வீக்லி பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வாராந்திர பத்திரிக்கை. 4வது கேள்வி. இதே கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, 1914இல் காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு கேள்வி 6வது எப்படி கேட்கலாம்னா, எந்த ஆண்டு அப்படின்றது கேட்கலாம். 7வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு இந்தியா எவ்வாறு விடுதலை போரை முன்னெடுத்து சென்றது என்ற தலைப்பின் புத்தகத்தை பதிப்பித்தார் அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல அன்னி பெசன்ட் அவர்கள் எந்த ஆண்டு அப்படின்னு மாதிரி கேட்கலாம். இல்லைனா 1915 வந்துட்டு விடுதலை போருக்கு முன்னெடுத்து சென்றவர்கள் அப்படின்ற தலைப்பில் யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். இல்லை அன்னி பெசன்ட் அவர்களால் எழுதப்பட்ட விடுதலை போரை முன்னெடுத்து சென்றது என்ற தலைப்பிலான புத்தகத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார்கள், ஐ மீன் பதிப்பித்தார். நல்லா இது பண்ணணும். பதிப்பித்தார்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 6 to ஒரு 9 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா இயர்லேருந்து டேட்லேருந்து யார் முன்னாடி இருந்தாங்க, யார் பின்னாடி இருந்தாங்க, என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3வது கேள்வி பாருங்கள். கூற்று ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி நாயுடு அம்மையார் அழைத்தார். காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே.
ஜின்னாவை வந்து யார் அழைத்தார்கள் அப்படின்ற கேள்வி கேட்டால் சரோஜினி நாயுடு. அவர்கள் என்னவென்று ஜின்னாவை அழைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கும் முஸ்லீமுக்கான ஒரு யூனிட்டியான ஒரு தூதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று. சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள் இந்த கூற்றை வந்து முன்வைத்திருப்பார்கள். கரெக்ட்டு. காரணம் எதுக்கு? ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க வந்து ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதான பேக் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னோ பேக்ட் நடக்குது பார்த்தீங்களா? அந்த லக்னோ ஒப்பந்தத்தில வந்து ஒரு தலைமை சிற்பியா வந்து ஜின்னா அவர்கள் வந்து இருந்தார்கள். முதன்மை காரணமாக கொண்டு சரோஜினி நாயுடு அம்மையார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னா அவர்கள் இந்தியாவையும், முஸ்லீம்களையும் அதாவது இந்துவையும், முஸ்லீமையும் ஒற்றுமையாய் தூதர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கூற்று சரி, காரணமும் சரியான விளக்கம். 14வது கொஸ்டின் பாருங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? பனாரஸ் இந்த கேள்வி ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஈவன் டிஎன்பிசிலையுமே வந்திருக்கு. ஈவன் டிஎன் செட்டுலையுமே ஒரு முறை வந்திருக்கு. டிஆர்பிலையும் வர சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ மகாத்மா காந்தியா? எலிமினேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? பி மதன் மோகன் மாளவியாவா? சி திலகரா? இ பிபி வாடியாவா? ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக இல்லைன்றது மகாத்மா காந்தி எலிமினேட் பண்ணிக்கும். ஏன்னா மகாத்மா காந்தியை பற்றி நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து க்ரனாலஜிக்கலாக வந்து எப்போ 1915 ஆஃப்ரிக்காலேருந்து வந்தாங்க, பிட்டன்ஸ்பர்க்கில் இருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த நூற்பாவை எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்த சாம்ரான் சத்தியாகிரகம் வந்து ஸோ க்ரனாலஜிக்கலாக காலவரிசைப்படி 1947 வரைக்கும் தெரியும். ஓகேங்களா? ஜான் 30 அவர்கள் நாதரம் கோட்சே அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்ன்ற வரைக்கும் தெரியும். ஸோ இப்போ கண்டிப்பாக அவர் இல்லை. ஸோ எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு திலகர் பற்றி உங்களுக்கே தெரியும். திலகரை வந்து நம்ம எப்படி ஸ்டார்டிங்லேருந்து தீவிரவாதிகள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு திலகர் வரைக்கும் தெரியும். ஸோ அவரும் இல்லை. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியாவும் பிபி வாடியா. இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுனா, அன்னி பெசன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அன்னி பெசன்ட் கூட யார் வந்து ஒருத்தர் சேர்ந்து நீங்கள் அன்னி பெசன்ட் பற்றி படிச்சிருந்தீங்கன்னா, யார் ஒருத்தர் கூட சேர்ந்து இந்து பல்கலைக்கழகம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று வரும். ஓகேங்களா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது இல்லை. ஆனால் அது யாருன்னு கிளிக் ஆச்சுனாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மதன் மோகன் மாளவியா அவர்களால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படின்றது பணம் இருக்குது பார்த்தீங்களா? பணத்தால் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மோகன் வந்துட்டு பணம் கொடுக்குறாரு. யாருக்கு? மகன். ஸோ மகன் மோகன் வந்துச்சுங்களா? யாருக்கு பணம் கொடுக்குறாங்க? அவங்க மகனுக்கு. தென் என்னத்துக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. ஓகேங்களா? 5வது கேள்வி. 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? இப்போ தான் படித்தோம். லக்னோ பேக்ட்னால வந்துட்டு என்ன சொன்னாங்க, சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள் 1914 நடந்த லக்னோ பேக்ட் மூலிமா ஒற்றுமையின் சிற்பி யாரை? ஜின்னாவை. யாருக்கு? இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒற்றுமை சிற்பி. ஏன்னா அவர் வந்து ஒரு தலைமை சிற்பியாக வந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அந்த கேள்வி இங்கே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படின்னு பாருங்கள். 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல முஸ்லீம் லீகோட எழுச்சியா? பி வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து தற்காலிக இணைப்பாக இருந்ததா? இல்லை சி பாருங்கள், காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கை ஏற்றுக்கொண்டதா? இல்லை டி காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கள் கூட்டமரபின் ஜின்னாவின் எதிர்மறை போக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன லக்னோ பேக்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குக்கும் வந்து தனி தொகுதி வந்து கோரிக்கை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பின்னாடி வர மொத்தம் உங்களுக்கு ஏன்னா 1999 மின்டோ மார்லி, மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் இதெல்லாம் வந்துட்டு அங்கே வர மொதல் சென்ட்ரலைஸ் பண்ணி நமக்கு என்ன கொண்டு வராங்க டீசென்ட்ரலைசேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரட்டை ஆட்சி ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்துட்டு அங்கே மாகாணங்களில் வந்து உருவாக்கப்படும். ஓகேங்களா? சென்ட்ரலில் உருவாக்கப்படும். லேட்டர் டேஸில் மாகாணங்களில் இருந்து சென்ட்ரலில் உருவாக்கப்படும். ஸோ இதுக்குரிய அடிப்படை தான் இங்கே பேசிக் ஸ்டார்ட் ஆகி அங்கே முடிவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் தனி தொகுதி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கை இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் லக்னோ பேக்ட்லான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கதார்னு ஒன்றும் இல்லை, நம்ம காட்டன் கிளாத் இருக்குல்ல, கதர் துணின்னு சொல்லுவாங்க. அந்த கதர் கட்சி, நியூ இந்தியா, சுயேட்சை இயக்கம், மின்டோ மார்லி சீர்திருத்தம். இப்போ தான் முன்னாடியே சொன்னேன் மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லிட்டு. அதோட இயர் உங்களுக்கு என்ன தூக்கத்தில் கேட்டால் கூட மறக்காது, 1909. ஸோ இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன். அப்போ மின்டோ மார்லி ரிஃபார்ம் 4க்கு வந்து என்ன ஒரு 3. அப்போ 4க்கு 3 இங்கே எதில் இருக்குது? 2 இருக்குது. அப்போ சியும் டி எலிமினேட் பண்ணலாம். அப்போ என்ன இருக்குன்னா ஏவும் பியும் இருக்குது. சரி, ஓகே. வேறு என்ன தெரியும் நமக்கு? கதர் கட்சி ஓகே, பெருசு தெரியாது. நியூ இது அப்போ சுயேட்சை இயக்கம்னா என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டா? ஓகேங்களா? சுயேட்சை இயக்கம்னா என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்றது 1925 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
சுயாட்சி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஓகே, நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துட்டு நான் அங்கே போயிட்டேன். ஸோ அது கிடையாது. ஸோ சுயாட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேலே தான் பார்த்தோம். யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் சவுத் இந்தியாவிலேருந்து தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் அவர்களும் தொடங்குவார்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சுயாட்சி வந்து நமக்கே தெரியும் 1916ன்னு சொல்லிட்டு. அப்போ நோட் பண்ணி பாருங்களேன். சுயாட்சி இயக்கம் 3க்கு 1 ஓகேங்களா. அப்போ 1916 ஒன்று தான் இருக்குது. அப்போ கதர் கட்சி அப்படின்னா வந்துட்டு 1913. இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா கதர்னா என்ன துணியா. ஸோ வந்து கதர்கா 3 லெட்டரா. ஸோ 1913. நியூ இந்தியா அப்படின்றது வந்து ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் என்ன இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டு. இது எப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து காலைல 5 மணிக்கு மட்டும் இல்லை, நான் ஈவினிங் 5 மணிக்கு நியூஸ் பேப்பர் ஈவினிங் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்பேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சுயாட்சி இயக்கம் இப்போ தான் சொன்னால் 1916, மின்டோ மார்லி 1909. ஸோ இந்த கேள்வி நான் நேற்றே சொல்லியிருப்பேன். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அதாவது தமிழ்ல வந்துட்டு இந்திய கிளர்ச்சி ஓகே, ஆங்கிலத்தில் இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தை ஆசிரியர் யார்? ஏ லாலா லஜபதி ராய், பி வேலண்டைன் சிரோலி, சி திலகர், டி அன்னி பெசன்ட். யார் வந்து இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ற புத்தகத்துக்கு வந்துட்டு எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோலி அப்படின்றவங்க தான் எழுதுனாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8வது கேள்வி. கதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தாயிலா. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்தாயில். ஓகேங்களா, லாலா ஹர்தாயில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லாலா ஹர்தாயல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9வது கேள்வி. அகில இந்தியா தொழிற்சங்க காங்கிரஸின் முதன்மையானவர் யார்? ஓகேங்களா, அகில இந்தியா இடத்துல நல்லா பாருங்கள். அகில இந்தியா வெறும் இந்தியாவுக்கு கிடையாது, வேர்ல்டு லெவலில் அகில இந்தியாவுடைய தொழிற்சங்க காங்கிரஸுடைய முதல் தலைவர் யார்? நல்லா பாருங்க. அகில இந்தியா தொழிற்சங்க காங்கிரஸ் முதல் தலைவர் யார்னா லாலா லஜபதி ராய். ஓகேங்களா, லாலா லஜபதி ராய். ஸோ பாருங்க 2 மார்க் கொஷின்ஸில் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 1903 1914 வரைக்கும் க்ரானாலஜிக்கலில் கேட்டிருக்காங்க கால வரிசையமைப்பில். இந்த தேசிய இயக்கம் வந்து வளர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் என்னென்ன வந்து அடக்குமுறைகள் வந்து நடவடிக்கைகள்லாம் ஏற்பட்டது அப்படின்றத வந்துட்டு கால வரிசைப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. 1903 வந்து கர்சன் பிரபு அவர்கள் வந்து குற்ற உளவுத்துறையை வந்து உருவாக்குவார். அதாவது சிஐடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிஐடி வந்து உருவாக்குவார். ஓகேங்களா. ஸோ 1908 அப்படின்னு பார்க்கும்போது பத்திரிகை சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டம். நேற்று உங்களுக்கு ஷார்ட்கட் சொன்னோம். ஓகேங்களா, என்ன ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் இருந்துச்சுங்களா? யூனிவர்சிட்டி விட்டு 4 மணிக்கு யூனிவர்சிட்டி விட்டவொன்னே என்ன பண்ணுவோம், நம்ம டீ கடைக்கு வருவோம், அதுக்கப்புறம் வெடிக்குது சீரியல் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருப்போம். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா 12ஆம் வகுப்புடைய யூனிட் 2 வீடியோக்கு நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ 3 என்னது கர்சன் பிரபுடைய சிஐடி 3 லெட்டரா சிஐடி ஞாபகம் வந்துச்சுங்களா. ஸோ கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை உருவாக்கினார். 1908 பாருங்கள் பத்திரிகைகள் சட்டம் மற்றும் வெடிபொருள் சட்டம். பத்திரிகை மற்றும் வெடிபொருள் ஓகேங்களா. 1910 இந்திய பத்திரிகை சட்டம். 1910 என்ன இந்திய பத்திரிகை சட்டம். 1911 பாருங்கள் தேச துரோக கூட்டங்களுக்கு தடுப்பு சட்டம். 1911 என்ன தேச துரோகம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கூட்டங்களை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் வந்து இயற்றுறாங்க. 1914 வெளிநாட்டினர் அவசர சட்டம். சரி, இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தலாம். ஸோ 3 உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஐடி அப்படின்றது 3 லெட்டர். 8 நேற்றே சொல்லியிருப்பேன். ஆஃபீஸ் முடிச்சோன்னே எங்கே வராங்க, டீ கடைக்கு வந்து கதை பேசுகிறாங்க. கதை பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, சீரியல் 8 மணிக்கு டைம் ஆச்சு, அது பாம்பு மாதிரி பிளாஸ்ட் ஆயிடுச்சு லேட்டாக போனதுனால அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பத்திரிகை மற்றும் வெடிபொருட்கள் 10 அப்படின்றது இந்திய பத்திரிகைகள் சட்டம். காலை நியூஸ் பேப்பர் வந்துட்டு வந்திருக்கும், அதை பார்க்காம என்ன பண்ணுறாங்க 8 மணி வரைக்கும் சீரியல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்க போகிற நேரத்துக்கு தான் 10 மணிக்கு பத்திரிக்கையை பார்க்குறாங்க. இல்லை 10 பத்திரிகை இப்படி நான் வச்சுக்கோம். 11 அப்படின்னா தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். ஓகே, ரோடு வந்து எப்படி இருக்கும் பாருங்களேன், ஒரு 11 மாதிரி இருக்குமா, இந்த சைடு ஒரு 1 இந்த சைடு ஒரு 1, அதில் தார் ஊற்றுனா ரோடா. ஸோ வந்து 11 அப்படின்றது தார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க, ரோடு நான் வச்சுக்கோங்களேன். அப்போ கூட்டங்கள்லாம் எங்கே வந்து கூட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் வந்து ரோட்டில் தான் கூட்டுவாங்க. ஸோ 11க்கு ரோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க, கூட்டங்கள் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம். ஓகேங்களா. 14 அப்படின்னும் போது வெளிநாட்டின் அவசர சட்டம். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருடைய ஆண்டும் யாருக்கும் மறக்காது, வரலாறு படித்த அனைவருக்குமே சரி. முதல் உலகப் போர் ஆண்டு 1914. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், அங்கே எல்லாத்துக்கும் அந்த எமர்ஜென்சி தேவைப்பட்டிருக்கும்ல. ஸோ அதனால் வெளிநாட்டர் அவசர சட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிலாபத் இயக்க துவங்குவதற்கான பின்னணி என்ன. இப்போ வந்து கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கியிருக்கு, அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு தான் என்ன வந்து பின்னாடி ரீசன் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் உலகப் போரில் தோல்வியடைந்த துருக்கி தண்டிக்கப்பட்டது. செவ்ரஸ் உடன்படிக்கை துருக்கி சுல்தானின் நிலையை தாழ்த்தியது. சிரியாவும் லெபானும் பிரான்சின் கட்டுப்பாட்டில் விடுபட்டன.
பலுச்சிஸ்தானும் ஜோர்டானும் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் விடப்பட்டன. இந்த கேள்வியில் மல்டிபிள் சாய்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் உலகப்போர் உங்களுக்கே தெரியும். முதல் உலகப்போர் என்ன ஆகுது? தோல்வியடைகிறார்கள் துருக்கி. அவர்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ செவ்ரஸ் அப்படின்ற உடன்படிக்கை வந்து துருக்கியோடைய சுல்தான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட நிலையை தாழ்த்தியது. இந்த இடத்துல எப்படி கேள்வி வினாங்கள் வந்து எழுப்பப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உடன்படிக்கையின் காரணமாக துருக்கிய சுல்தான் அவர்களுடைய நிலைமை தாழ்த்தியது அப்படின்னு கேட்டு வெர்சலாய்ஸா இல்லை செவ்ரஸா இல்லைனா வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ செவ்ரஸ் உடன்படிக்கையின் காரணமாக துருக்கிய சுல்தானுடைய 1923 படிச்சிருப்பீங்க, கமல் பாஷாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. இந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து அவர் வந்துட்டு ஆட்சியில் அமர்வார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உடன்படிக்கையை வந்து துருக்கிய சுல்தான் அவர்கள் வந்து நிலை தாழ்த்தியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், சிரியாவும் லெபனும் பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் விடுபட்டன. இதே கொஷினை கூற்று காரணமாக எப்படி தெரியுமா கேட்பாங்க? கூற்று வந்துட்டு கொடுத்துருவாங்க. வேறு வேறு கொஷினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிரியாவும் லெபனும் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் விடுபட்டன, பலுச்சிஸ்தானும் ஜோர்டானும் பிரான்சின் கட்டுப்பாட்டில் விடுபட்டன இப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஓகே ஆமாம் இந்த கட்டுப்பாட்டில் விடுபட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்று காரணத்தை கரெக்டாக விளக்குது அப்படின்னு போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன அவங்க ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, சிரியா லெபன் ரெண்டுமே பிரான்ஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் சொல்லும் போது என்ன மாற்றி சொன்னேன், இதுவே வந்து ரிவர்ஸ்டாக சொன்னோம். ஓகேங்களா? ஸோ பலுச்சிஸ்தானும் ஜோர்டானும் வந்துட்டு பிரிட்டிஷாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பலுச்சிஸ்தானும் ஜோர்டானும் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருக்குது. சிரியா வந்து சின்ன நாடு. ஓகே, சிரியாவும் லெபனானும் வந்துட்டு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்னி பெசன்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்ட புத்தகம் எந்த வாராந்திர பத்திரிகைகள் பெயர்களாகும்? இப்போ தான் பார்த்தோம் காமன்வெல்த் 1914 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே சொன்னால் கூற்றில் வந்து இப்படி கூட கேட்கலாம். இந்தியா எவ்வாறு விடுதலை போரை முன்னெடுத்து சென்றதுன்ற வந்து புத்தகத்தை வந்து பதிப்பித்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 முன்னாடி இருக்க கொஷின்ஸில் 1 மார்க் கொஷின்ஸ்லேயே பார்த்தோம் எம்சிக்யூவில். அதே கேள்வி இங்கே 2 மார்க் வினாவாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து 2 மார்க்கோ 5 மார்க்கோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து கூற்று காரணமாக வந்து எப்படி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம இது பார்க்குறோம். இல்லை வெறும் 1 மார்க்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பட் இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாராந்திரை பத்திரிகை அப்படின்னும் வீக் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன்வெல்த் 1914 புத்தகம் வந்து இந்தியா வந்து எப்படி வந்து விடுதலை பெறத்துக்கு முன்னெடுத்து சென்றார்கள்ன்ற புத்தகம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துல ஒரு என்ன ட்விஸ்ட்டுன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 வந்து கொடுக்குறாங்க. என்ன? தினசரி பத்திரிகை நியூ இந்தியா 1915 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் 1915 தினசரி வந்துட்டு நியூ இந்தியா 1915. அப்போ காமன்வெல்த்ன்றது கரெக்டாக நம்ம வச்சு கரெக்ட் போட்டுறக்கூடாது. அந்த இடத்துல இயர் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும். இல்லைனா அப்படியே ரிவர்ஸ்டாக கொடுப்பாங்க. எப்படின்னா தினசரி பத்திரிகை வந்து காமன்வெல்த்தாகவும் வாராந்திர பத்திரிகை வந்துட்டு நியூ இந்தியாவும் கொடுக்கலாம். ஸோ அந்த எப்படி வந்து அவங்க கேட்பாங்கன்ற கொஷின்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். 1915 ஆண்டு இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். ஓகேங்களா? 1950 இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து ஒன்று வருது. அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். முதல் உலகப் போரின் போது அவசர கிரிமினல் சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரப்போ ஒரு கிரிமினல் சட்டமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த இந்திய பாதுகாப்பு சட்டம். சரி, தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இயற்றப்பட்டது. அதாவது தேசியவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் நம்ம தேசியவாதிகளாகவும் சரி அவங்களாவும் சரி, புரட்சிகரம்னா கிளர்ச்சிகளோ புரட்சிகளோ நிறைய உருவாக்கப்படும். யாராலனா பேட்ரியாட்டிக் இருக்கக்கூடிய சில தலைவர்களால். அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் சந்தேகத்துக்கு வந்து இடமானவர்கள் மீது வந்து வழக்கு தொடரவும் இந்த சட்டம். நீ யாருன்னே தெரியாமல் ஒன்று பார்த்து சந்தேகமாக இருக்கா அப்படின்னு கூட வந்து ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்கள் வந்து இந்தியா மீது வந்துட்டு இந்த ஒரு பழியை போட்டு என்ன பண்ணலாம், இந்த சட்டம் வந்து அனுமதிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து தொடரலாம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டம் வந்து இந்திய பாதுகாப்புக்கு ஒழுங்குமுறை சட்டம் என்று குறிப்பிடுது. இல்லை பாருங்களேன், இல்லை ஏதாச்சும் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, தன்னாட்சி இயக்கம் அதாவது சுயாட்சி இயக்கம் அப்படின்னு மேலே படித்தோம். 1914 திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அவர்களால் வந்துட்டு 2 தன்னாட்சி இயக்கங்கள் தொடரப்பட்டது. இந்த கேள்விக்கு நானே வந்து விடையளித்து விட்டேன். முதல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு அவை இரண்டும் வந்து எந்த நோக்கங்கள் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாரோடைய ஆட்சியிலேருந்து இந்தியாவை வந்து தன்னாட்சி கொண்டு வரணும் அப்படின்றது தான். அவருடைய கைப்பிடியிலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும், நமக்குன்னு ஒரு தன்னாட்சி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இது ரீசனாக இருந்தாங்க. தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடம் ஏற்படுத்துறதுக்காகவும் இன்னொரு ரீசன் இது. அடுத்த கொஷின் பாருங்கள், கதர் இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு அத்தியாயமாக கருதப்பட காரணம் என்ன? நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். கதர் இயக்கம் 3 அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கோமகடமரு என்ற கப்பல் இந்திய குடியேறிகளுடன் கனடாவில் இருந்து திரும்பியது. கப்பல் இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான
வடுவை ஏற்படுத்தியது. ஸோ பாருங்க, கதர் இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு விளைவுகள் தந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தியாயமா வந்துட்டு தேசிய சுதந்திர போராட்டத்தில வந்து இருந்ததான்னு கேட்டா, ஆமா. ஏன் ஏன் வந்து கதர் இயக்கம்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமகடமரு அப்படின்ற ஒரு கப்பல் இருக்கும். இந்த பேர் எப்படி தெரியுமா கேட்பாங்க? கதர் இயக்கத்தில வந்து ஒரு கப்பல் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கப்பல் பேர் என்ன? இல்ல எங்கிருந்து எங்கு சென்றார்கள்? யார் அதில் சென்றார்கள்? இந்திய குடியேறிகள் என்ன பண்றாங்க? கனடாவுக்கு வந்து திரும்புறாங்க. ஓகே. கனடாவுலேருந்து இங்க திரும்புறாங்க. என்னலாம் வச்சுக்கோ, இந்தியாவிலருந்து கனடாக்கு போல, கனடாவுலேருந்து இந்தியாவுக்கு திரும்புறாங்க. அந்த கப்பல் பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமகடமரு. அங்கருந்து திரும்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் போலீஸாருடன் மோதல் ஏற்படுது. மோதல் ஏற்பட்ட காரணத்தினால் பல பயணிகள் வந்து கொல்லப்படுகிறார்கள். சிலர் வந்து சிறைபிடிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப பெரிய ஒரு காயமா வந்து மக்கள் மனதிலும் சரி, தேசியவாதிகள் மனதிலும் சரி, மற்ற தலைவர்கள் மனதிலும் பெரிய காயம் ஏற்பட்டு என்ன பண்றாங்க, இல்ல நமக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு உணர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. இந்த உணர்ச்சி குடுத்து நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் அவங்களுக்கான ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றது தான் வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. 1920 மார்ச்சில் நடைபெற்ற பாரிஸ் அமைதி மாநாட்டில் கிலாபத் இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன? இங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920ல எந்த ஆண்டுன்னு கேட்கலாம், இல்ல எந்த மாதம்னு கேட்கலாம், இல்ல எங்கு வந்து கிலாபத் இயக்கத்துடைய அமைதி மாநாடு நடந்தது அப்படின்னு கேட்கலாம், பாரிஸ்ல. ஸோ ஓகே. இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி சுல்தான் இருப்பாங்க பார்த்தீங்களா, வந்து காலிபா அப்படின்னு சொல்வார்கள். உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து 712ல வந்து தாஹீர வந்துட்டு அந்த சிந்து சமவெளி முன்னாடி ஒரு டாபிக் படிப்பீங்க தெரியுங்களா? யாரு? சிந்து வந்துட்டு ஆட்சி செய்த தாஹீர் இருப்பாரு. ஸோ, அவர வந்து பிடிப்பாங்க. முகமது கோரி, காசிம்லாம் படிப்பீங்க. அப்ப வந்து காலிஃபா கிட்ட பெர்மிஷன் வாங்குவாங்க. கப்பல்ல வந்துட்டு இந்த எப்படி சொல்றது? கப்பல் கொள்ளையர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற மாரி. ஸோ, அப்பயே அந்த காலிஃபான்ற வார்த்தை நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த காலிஃபாக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து, இடையூறின்றி தொடர வேண்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கமல் பாக்ஷா 1923கள்ல வந்து ஆட்சி வந்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல துருக்கி ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃபாக்கள் வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தின் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பவர்ஸ்லாம் வந்து கம்மி பண்ண வைப்பாங்க. ஆனா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1920கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே காலிஃபாவுடைய பவர்கள் வந்து இடையூறின்றி அவங்க அப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்லாமிய புனித தலங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமிய புனித தலங்கள் வந்து சுல்தானுடைய கட்டுப்பாட்டுல வந்து நீங்க குடுத்துறணும், ஒப்படைச்சிறணும் அப்படின்றாங்க. என்ன காலிஃபாக்கள் வந்து அவர்களுடைய ஆட்சியை இடையூறின்றி தொடர வேண்டும். அதேபோல பில்கிரிம்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது பில்கிரிம்ஸ்னா புனித யாத்திரையோ, இல்ல புனித தலங்களையோ சுல்தானுக்கு கீழ நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த மாநாட்டுல சொல்றாங்கன்னு கேள்வி எழுப்பலாம். கிலாபத் மாநாட்டில் 1920 மார்ச்சில் பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் இக்கருத்துக்களையும், இக்கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தானிடம் போதுமான பகுதிகளை வழங்கி இஸ்லாம் மதத்த பாதுகாக்கணும். ஏன்னா, அந்த வெவ்வேறு காஸ்ட், வெவ்வேறு ரிலிஜியஸ் பீப்பிள் இருப்பாங்க. அதனால இஸ்லாம் மதத்த வந்து நீங்க சுல்தான் கீழ தான் குடுக்கணும், பாதுகாக்கன்றாங்க. அரேபியா, சிரியா, ஈராக், பலூச்சிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இறையாண்மையில வந்து விடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எந்தெந்த நாடுகள்? அரேபியா, சிரியா, ஈராக், பலூச்சிஸ்தான் ஆகிய நாடுகள வந்து இறையாண்மையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சென்னை தொழிற்சங்கத்தின் தாக்கம் மற்றும் முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ, சும்மா நான் ரீட் அவுட் மட்டும் பண்றேன். ஓகேங்களா? தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்படுவதை மதராஸ் தொழிற்சங்கம் எதிர்த்தது. மதராஸ் தொழிற்சங்கத்தின் தாக்கம் நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பல தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஸோ, தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கையை போராட்டத்திற்கு ஒரு ஆயுதமாக இருந்தது. நெக்ஸ்ட் பாருங்க. லக்னோ ஒப்பந்தத்துல முக்கிய அம்சம் என்ன அப்படின்றத நம்ம மேலேயே படிச்சிருப்போம் லக்னோ பேக்ட்ல. ஆனா இங்க என்ன வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்கள வந்துட்டு மாகாணத்த வந்து சுதந்திரமா செயல்பட வேண்டும்னு சொல்லலாம். என்னன்னு பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷனும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராவின்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மாகாணங்கள் வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கான உரிமை நீங்க தரணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்து சொல்றாங்க. மத்தியனா வந்து சென்ட்ரல், மாகாணங்கள்ல ப்ராவின்சஸ் ஓகேங்களா? மத்திய மற்றும் மாகாணங்கள்ல வந்து சட்ட மேலவையில வந்து 5ல 4 உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது 5ல 4 பேர். அந்த மத்திய மற்றும் மாகாண சட்டத்தேர்தல வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்ட்டாங்க. உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்றது எலக்ஷன் வோட் பண்ணி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. நிர்வாக சபை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சபையில 2க்கு ஒருத்தர் உறுப்பினர்கள் வந்து இந்தியர்களா இருக்க வேண்டும். ஸோ என்ன இப்படி கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நான் சொன்ன மாரி ரிவர்ஸ் தாங்க. மத்திய மாகாண சட்ட மேலவையில வந்துட்டு
5ல் 4 உறுப்பினர்கள் இந்தியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓட்டு மூலியமா தேர்ந்தெடுக்க வேண்டும். நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் 2ல் ஒருத்தர் வந்து நீங்க இந்தியர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றது லக்னோ பேக்ட்ல சொல்றாங்க. இது எல்லாத்தையும் குடுத்துட்டு சூர ஸ்பிளிட் இல்லன்னா வந்து வேற ஏதாவது மேல வந்துட்டு ஒரு பேக்ட்ட குடுத்துருவாங்க. ஓகே. காலிபாத் இயக்கம் அந்த மாரி மாத்தி குடுத்துட்டாங்க. உங்களுக்கு கூட்டுற ரீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட். கொஸ்டின் தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கானது வந்து தவறு. கீழ வந்துட்டு கூற்றுகள் தவறு அப்படின்னு நீங்க போடணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் கேட்டாங்கன்னா, இல்ல இன்னும் 4, 5 சொல்லியிருக்காங்க. மாகாண சபை தேர்தல்கள் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்க வேண்டும். மேலேயே பார்த்தோம். சீக்கிய சிறுபான்மையர்களுக்கு சில இடங்கள் வழங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது சீக் பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சிறுபான்மையாளர்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து சில இடங்கள் வழங்கணும்னு சொல்றாங்க. தங்கள் சபைகளின் தீர்மானங்களின்படி மத்திய மாகாண அரசுகள் செயல்பட வேண்டும். ஒரே தீர்மானம் ஓராண்டுக்குள் மீண்டும் நிறைவேற்றினால் அது செயல்பாட்டுக்கு வரும். ஒத்துழையாமை இயக்கத்தில் போது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வழியமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திலகருடைய தான் 1916 வந்து ஏப்ரலில் வந்து பெல்காமில் நடந்த மாநாட்டில் திலகர் வந்து அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. சுயாட்சியில் தன்னாட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகேங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிளைகள் வந்து ஒதுக்கப்படுது. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் நீங்கள் எங்கே படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இருந்தால் பெரார் வந்து எந்த இடத்துல படிச்சீங்க, எந்த கிங்டம் கீழே படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். 1918களில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து 32 உயருது. தன்னாட்சி வந்து பற்றி பேசியதற்கான 1916 ஜூலை 23 திலகர் கைது செய்யப்படுறார். இந்த கேள்விக்கு அப்படி டேரெக்டாக கேட்கலாம். திலகர் அவர்கள் தன்னாட்சி பற்றி பேசியதற்கான எந்த ஆண்டு எந்த நாளில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு. அப்போ ஸ்டார்ட் பண்ண மந்த் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஜூலையில் கைதாகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் ஜூலையில் வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு மந்த் கேப் ஆகஸ்ட் விட்டு என்ன பண்ணுறாங்க அன்னி பெசன்ட் அவர்கள் 16களில் வந்துட்டு மதராஸில் வந்துட்டு தொடங்குறாங்க. அது மதராஸில் இருக்க தொடங்குனது முக்கிய கிளைகள் என்ன அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, காலிக்கட் மற்றும் அகமத் நகர் இந்த இடத்துல தொடங்குறாங்க. தீவிரமாக வந்து பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க. ஸோ அன்னி பெசன்ட் வந்து ஜூன் மாதம் அன்னி பெசன்ட் அம்மையார் ஊட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். எப்போ? செப்டம்பரில் தொடங்குறாங்க. அடுத்த ஜூன் 1917 ஊட்டியில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த கேள்வி இங்கே எப்படி எழுப்புவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அன்னி பெசன்ட் அவர்கள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தன்னாட்சி பற்றி பரவுதலுக்கான அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சிகள் இது நான் ஜஸ்ட் வாசிக்க ரீட் மட்டும் பண்ணுறேன். மாப்பிள்ளை கிளர்ச்சி 1921 ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒரு பகுதியாகும். கிலாபத் இயக்கத்தின் தொடர்ச்சியாக மலபார் முஸ்லிம்கள் கிளர்ச்சிகள் நடத்தினார். இந்த இடத்துல கேள்விகள் என்ன எழுப்புவார்கள்னா எந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக மலபார் முஸ்லிம்கள் கிளர்ச்சிகளை வந்து தொடர்ந்தாங்க ஈடுபடுத்தினாங்கன்னு கிலாபத் இயக்கம் 21களில் ஸ்டார்ட் ஆகுது. ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் வந்து 20களில் நடக்கும். அதுக்கடுத்து தொடர்ச்சி இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். 20 வந்து உங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிளர்ச்சி வெளிநாட்டை சேர்ந்த நிலப்பிரபுக்கள் எதிரான கிளர்ச்சியாக தொடங்கியது. தங்கள் விவசாயத்தை அழித்து வெளிநாட்டினருக்கு எதிராக வன்முறைகள் ஈடுபட்டனர். பாதுகாப்பு படையினர் மசூதியை உடைத்து சென்று 3 பேரை கைது செய்தார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் துயர விளைவுகள் அப்படின்னும் போது மாப்பிள்ளை கிளர்ச்சி வந்து இந்துக்களுக்கு எதிராக மாறி இந்துக்களை பலர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் வந்து கட்டாயமாக என்ன பண்ணுறாங்க மதம் வந்து மாற்றப்பட்டாங்க. பல கோயில்கள் வந்து அந்த டைமில் இடிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் வந்து அப்போ பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் முஸ்லீமுக்கும் இந்துக்குமான இந்த உறவுகள் வந்து சீர்குலைந்து விட்டது. 1922களில் ஜனவரி மாதத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா அரசு இராணுவத்துடைய துணையோட கிளர்ச்சி வந்து முடிக்கிறாங்க. இந்த கிளர்ச்சி இப்போ முடியப்பட்டதுன்னா 21களில் தொடங்கி 22 ஜனவரி மாதம் முடிக்கப்பட்டது. ஓகேங்களா? இதில் எத்தனை பேர் கைது செய்தார்கள்ன்ற கேள்வி கேட்டால் 97 பேர்கள். எத்தனை பேர்கள் வந்து மூச்சடைத்து ரயில்களில் இறந்தார்கள்னா 40 பேர்கள். சரி, எப்பயும் போல் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ மாப்பிள்ளை கிளர்ச்சி 1921களில் சொன்னேன். ஓகே, அது வந்து என்னத்துக்கு நான் கோஆப்ரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிலாபத் இயக்கத்துடைய தொடர்ச்சியாகவும் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டுக்கு எதிர்க்காக வந்துட்டு விவசாயிகள் வந்து போராடுறாங்க. கடைசியில் வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கான ஒரு ஒற்றுமை வந்து சீர்குலைந்தது. அன்னி பெசன்ட் அவர்கள் 1916களில் செப்டம்பரில் வந்துட்டு ஏன்னா ஆகஸ்ட் ஒரு மந்த் ஜூலையில் வந்துட்டு 1916களில் திலகர் அவர்கள் வந்து கைது செய்வார்கள் 23ஆம் தேதி. ஒரு மாத இடைவெளி விட்டு 1916களில் செப்டம்பர் மாதம் அன்னி பெசன்ட் அவர்கள் மதராஸில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 17 ஜூனில் வந்து அவர் வந்து ஊட்டியில் போட்டுடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதுக்கு வந்து லக்னோ பேக்ட் பார்த்துருந்தோம். லக்னோ பேக்டில் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு இங்கே இந்தியர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மத்தியத்துலேயும் ப்ராவின்சஸ்லேயும் அதாவது மாகாணங்கள்லையும் சென்ட்ரல்லையும். ஓகேங்களா? அதுக்கடுத்த கேள்வி என்ன, சென்னை தொழிற்சங்கங்கள் வந்துட்டு எப்படி தாக்கம் என்ன அப்படின்னு படித்தோம். 1920களில் வந்து மார்ச்சில் வந்து நடந்த பாரிஸ் நாட்டில் நடந்த கிலாபத் இயக்கத்தோடைய கோரிக்கைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். துருக்கிய சுல்தான் அவர்கள் வந்துட்டு என்னது
திருப்பி இடையூறின்றி ஆட்சி தொடர வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கட்டுப்பாடு பில்கிரிம்ஸ் புனித யாத்திரை வந்து கட்டுப்பாட்டில விட வேண்டும். சுல்தானுக்கு வந்து போதுமான அ பாதுகாப்புக்கான வந்து சில நாடுகள் வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கதர் கட்சி வந்துட்டு இந்த கப்பல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமகடமரு அப்படின்ற கப்பல் மூலியமா வந்து கனடாவுல வந்து இந்தியர்கள் திரும்புறாங்க. அங்கேயே சில பேர் கொல்லப்படுகிறார்கள். சில பேர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். தன்னாட்சி இயக்கம் பத்தி முதலே படிச்சோம். 1915ஆம் ஆண்டு பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற பேர கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு கன்டினியூட்டிக்கு 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஸோ, அதோடைய கன்டினியூட்டில கிரிமினல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாக்குறாங்க. அந்த விஷயம் வந்து தேசியவாதங்களையும், புரட்சியாளர்களையும், கிளர்ச்சி செய்பவர்களையும் வந்து அடக்கிறதுக்காக உருவாக்குறாங்க. சந்தேகம் எதா இருந்துச்சுன்னா, அவங்க மேல டைரக்ட்டா வந்து வழக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் அம்மையார்களால் வந்து 2 பத்திரிகைகள் நடத்தப்படும். ஒண்ணு வீக்லி பத்திரிகை காமன்வெல்த் 1914. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, 1915ல வந்து தினசரி பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூ இந்தியா. நெக்ஸ்ட் புத்தகம் அப்படின்னும்போது, இந்தியா எவ்வாறு விடுதலை போரை முன்னெடுத்து சென்றது அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது சொன்னா 3கள்லேருந்து 14கள் வந்து கர்சன் பிரபு. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, 1903களில் வந்து சிஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணது கர்சன் பிரபு அப்படின்னு கேட்கலாம். இல்ல வந்து 1903களில் கவர்னர் ஜெனரல் அந்த மாரி இருந்தது யாருன்னு கேட்கலாம். 8ல பத்திரிகை மற்றும் வெடிபொருள் சட்டம், 10ல இந்திய பத்திரிகை சட்டம், 11 தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ வந்து தேச துரோக கூட்டங்கள் வந்து தடுப்பு சட்டம், 14ல வெளிநாட்டு அவசர சட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுனால வெளிநாட்டுகள் அவசர சட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதன்மை தலைவரான லாலா லஜபதி ராய். ஸோ அகில இந்தியா ஓகேங்களா, இந்தியா கிடையாது, அகில இந்தியா தொழிற்சங்கத்துக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கதர் கட்சியோடையும் யாராலையுமே லாலா ஹர்தாயல்னு சொன்னால் இந்தியா ஹண்ட்ரஸ்ட் வேலண்டைன் சிரோலி. கதர் கட்சி வந்து 1913களில் கதரை வந்து 3 வார்த்தைன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நியூ இந்தியா அப்படின்றது வந்து 1915களில் யார் அன்னி பெசன்ட் அவர்களால் நடத்தப்பட்ட தினசரி பத்திரிகை. சுயாட்சி இயக்கம் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னி பெசன்ட் அவர்களாலும் திலகர் அவர்களாலும் தொடங்கப்படும். ஜூலையில் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஜூலையில் வந்துட்டு கைது செய்யப்படுவார். ஆகஸ்ட்டில் 1 மாதம் கேப் போட்டுட்டு அன்னி பெசன்ட் அவர்கள் சென்னையில் வந்துட்டு 1916களில் செப்டம்பரில் தொடங்குவாங்க. 17களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊட்டியில் போய் சிறையடைச்சிடுவாங்க. 16களில் லக்னோ பேக்டில் வந்து காங்கிரஸுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனி தொகுதிகள் வழங்கப்படும் கோரிக்கை விடுத்திருப்பார்கள். அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவப்பட்டவர் மதன் மோகன் மாளவியா அவர்கள். நெக்ஸ்ட் ஜின்னா வந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையின் தூதர் என்று யார் கூறப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்கள். எதனால் கூறப்பட்டார் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டாங்கன்னா, லக்னோ உபாத்தனில் தலைமை சிற்பியாக வந்து ஜின்னா அவர்கள் வந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கர்னல் HL ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபை நல்லா பாருங்கள். ஆள்காட் ஓகே, ஆள்காட்டி விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆள்காட்டி விரலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறா பிரம்மன் வந்து படைக்கிறார். அதுக்கப்புறம் யார் வந்துட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்படுறனா இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்படுறா பெசன் நகர் பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்கட்டுக்கு தான். 14களில் காமன்வெல் வாராந்திர பத்திரிகைகள், 15களில் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து நியூ இந்தியா எழுதுவாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகமும் பதிப்பிக்கப்படுவார்கள் ஓகேங்களா. முதல் கேள்வி, தென்னிந்தியாவின் சுயாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா தன்னாட்சி சுயாட்சி 2 ஒன்று தான். அங்கே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவை அன்னி பெசன்ட் அவர்கள். ஸோ இன்னையோட வந்து 12th லெசன் ஓகேங்களா. 12th வரலாற்று புத்தகத்தில் 3 யூனிட் வந்து முடிச்சிருக்கோம். நாளைக்கு அழகு 4 பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் வந்து டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ். ஜாயின் பண்ணுறவங்க நம்ம யூடியூப்க்கு வந்து வந்துடுங்க. நம்ம 7:30 to 8:30க்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நிறைய பேர் TN8 கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து சைல்டு பெடகாலஜியோட லெஜர் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேர்த்து போடுறதா இருந்தால் நாங்கள் எப்படி வந்து கொஷின் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணுறோம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.